பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இனி தானே தலைவராக செயல்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். மருத்துவர் ராமதாசுடைய இந்த அறிவிப்பு என்பது பாமக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று அமித்ஷா வருகை தர இருக்கக்கூடிய நிலையில், தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கக்கூடிய நிலையில், அன்புமணி தலைவராக இருந்த நிலையில் அவர் செயல் தலைவராக மாற்றப்படுவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய மாற்றத்தை அமைப்பு ரீதியாக மாற்றத்தை செய்வதாகவும் தலைவரும் நிறுவனருமான ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அன்புமணியுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக இந்த தலைமை மாற்றமா, இந்த செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டதை கட்சியினர் எப்படி எடுத்துக்குவாங்க? கட்சியினர் எப்படி எடுத்துப்பாங்கிறது, அதாவது இதுல ஒரு கடினமான கேள்வி தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு பாமகவினுடைய முக்கிய முகமாக பல வருடங்களாக இருந்து வருகிறார். அவருக்கும் ஒரு தொன்ற பலம் ஏற்பட்டிருக்கும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் மீது என்றைக்குமே தொண்டர்கள் மத்தியில ஒரு மரியாதை மதிப்பு இருந்து வருகிறது. அந்த பட்சத்துல இப்பொழுதானால் ஒரு சமீப மாதங்களாக அவ்வப்பொழுது தேர்தல் வரும்போதெல்லாம் இருவருக்கும் கருத்து வித்தியாசங்கள் இருக்கின்றன சொல்லப்பட்டு வந்தது. சென்ற முறை கூட தேர்தல் யாரோட போட்டியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட அவருக்குள்ளாக வித்தியாசங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த நிகழ்வு என்னை பொறுத்தவரை மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தெரிகிறது. இதை பொது வெளியில அறிவிச்சிருக்காரு. அன்புமணியோட கலந்து ஆலோசித்தாரா? இருவரும் ஒருமித்த கருத்து எடுக்கப்பட்டு ஒரு பொதுக்குழு போன்ற முக்கிய கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டதாக தெரியல. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பொது வெளியில அறிவிச்சிருக்காரு ராமதாஸ். இதை அன்புமணி எப்படி எடுத்துப்பாரு? இந்த இளைஞரணி தலைவராக மூத்த நியமிக்கப்பட்டப்ப ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு, அது பொது வெளியே தெரிஞ்சது. இது அடுத்தடுத்த அதிருப்தியோடைய நீட்சியாது. அதாவது என்ன பொறுத்தவரை இந்த வித்தியாசங்களை அவர்கள் கலந்து விடலாம் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப ஜனதா தள் கர்நாடகாவிலும் தந்தைக்கும் மகனுக்கும் வித்தியாசங்கள் வந்தது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டியில தந்தைக்கும் மகனுக்கும் அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் வந்தது. ஒரு கட்டத்தில் அவர்களை திரும்பி சமாதானம் செய்து கொண்டு விட்டார்கள். அதனால இது இத்தனை நாள் இந்த பிரிவு தொடரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒருவேளை இது தேர்தல் வரை தொடர்மையானால் அது ஆளுங்கட்சி திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்பதில் மட்டும் எனக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் அது எவ்வளவு நாள் தொடரும் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். இது அவர் பொதுக்குழுல வைத்து கூட இந்த முடிவு எடுத்திருக்கலாம். இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னதுங்கிறது என்னை பொறுத்தவரையில் அவ்வளவு ஏற்புடையதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது முடிவு யாரும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் செய்யலாம். பட் ஆனால் இப்பொழுது இது போக போகதான் தெரியும் யாரு கை ஒழுங்கி இருக்கிறது என்று. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன்.